வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில டூல்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். அதாவது நம்ம பைக் மெக்கானிக்களுக்கு தேவையான ஸ்பெஷல் டூல்ஸ் நிறையா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன டூல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறைய டூல்ஸ் நம்ம வந்து இது மாதிரி பார்த்துருக்காத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டூல்ஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்சல் தான் நமக்கு வந்திருக்கு. நம்ம நிறைய ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற ஓபடி டூல்ஸு, ஒய்ஃபை டூல்ஸு, அதிலே பார்த்திங்கன்னா அடியில் வந்து ப்ளூடூத் டூல்ஸ்லாம் இருக்குது. நிறைய வந்து ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். மெக்கானிக்கல் நிறைய பேருக்கு வந்து தேவைப்படுறதுனால ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். இதில் வித்தியாசமான டூல்ஸ்னால் இது ஒன்று, அதுக்கடுத்து இது ஒன்று 2. இந்த ஓபிடியும் புதுசாக ஒரு மாடல் வர வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி நம்ம லான்ச் 3001 யூஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னொன்று வர வச்சுருக்கோம். இந்த ஓபிடி வந்து இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்ம இன்னொன்று ஸ்பெஷலாக இந்த மாதிரி ஒரு டூல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் ஆயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுற டூல். இது என்ன டூல் ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான டூல். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெக்கானிக்கெலாம். இது என்னென்னா ஷார்ட் சர்க்யூட் ஃபைண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஒயரிங் கிட்டில் எங்கேயாவது ஒரு ஒயர் கட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒயர் வந்து எங்கே கட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற டூல். இது ஒரு ஃப்ரீக்வன்சி மூலமாக வேலை செய்யும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த டூலில் பார்த்தோன்னா நமக்கு உள்ளார ஒரு HW பேட்டரி போடுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதுக்குள்ளார ஒரு HW பேட்டரி வரும். இந்த டூல் எப்படி வேலை செய்யுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் ஏதாவது ஒரு ஒயரிங் கட்டாக இருக்குது, ஒரு ஒயர் வந்து கட்டாக இருக்குது, அந்த ஒயர் நமக்கு எங்கே கட்டாக இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒயரிங் கிட்ட ஃபுல்லாக பிரித்து பார்த்து அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிப்போம். ஆனால் இது இருந்துச்சுன்னா இதில் என்ன பண்ணோம், ஒரு ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவில் மாட்டினோம். இதில் வந்து 3 இருக்கும்: டோனு, ஆஃபு, கண்டினியூட்டி. 3 ஆப்ஷன் இருக்கும்: டோனு, ஆஃபு, கண்டினியூட்டி. இப்போ நார்மலாக ஆஃபில் தான் இருக்கும். இது நம்ம வந்து கண்டினியூட்டி செக் பண்ணுறது தான் கீழே வச்சுட்டு இது 2 ஒயரையும் டச் பண்ணோன்னா நமக்கு க்ரீன் லைட் எரியும். கண்டினியூட்டி வந்துச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். நம்ம டோனில் வச்சுட்டு நம்ம இந்த டிவைஸ் வச்சு நம்ம செக் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்க இந்த பாசிட்டிவ் இந்த ஒயர் வழியாக இது வெளில வரும். பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம கொடுத்து நம்ம சப்ளை எடுத்துக்கலாம். இது வழியாக வந்துச்சுன்னா நமக்கு இதில் ஒரு பீப் சவுண்ட் வரும். இது நம்ம ஃபஸ்ட்டு ஆன் பண்ணணும். இதில் வந்து ஆன் ஆஃப் இருக்கும். ஆன் பண்ணிட்டு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது இது மாதிரி ஒரு டோன் வரும். அந்த ஒயர் வந்து கட் ஆகாமல் இருந்தால் நமக்கு இந்த மாதிரி ஒரு டோன் வரும். சப்போஸ் நடுவில் அந்த ஒயர் எங்கேயாச்சும் கட்டாயிருக்கு, இப்போ இந்த ஒயர் வந்து லென்த்தாக இருக்குது, இந்த ஒயர் எங்கேயாச்சும் கட்டாயிருக்கு, இந்த மாதிரி ஒரு கட்டாயிருக்குன்னா இங்கேருந்து வர வரைக்கும் சவுண்டு வரும். இங்கே வந்தோடனே சவுண்டு கட்டாயிடும், கம்மியாகிடும். இங்கெல்லாம் சவுண்டே வராது. அந்த ஒயர் நடுவில் எங்கேயாச்சும் கட்டாயிருந்தால் அங்கே சவுண்டே வராது. எந்த இடத்து வரைக்கும் நமக்கு கண்டினியூட்டி இருக்குது அது வரைக்கும் தான் சவுண்டு வரும். இதை வச்சு நம்ம ஒரு ஒயரிங் கிட்டில் எந்த இடத்துல ஒயர் கட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த டிஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு மைக்கு கிட்ட வச்சு காட்டுறேன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இப்போ இங்கேருந்து வரும்போது சவுண்டு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல அந்த கட்டான இடத்துல மட்டும் சவுண்டு மாறும். அதே நான் அந்த ஒயர் இதை கூட ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணுவோம். கண்டினியூட்டி கரெக்டாக வரும். ஒரு ஒயரிங் கிட்ட நம்ம வந்து பிரிக்காமலே ஈஸியாக இதை வச்சு நம்ம எங்கே ஒயர் கட்டாகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து நமக்கு மெக்கானிக்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒயரிங் செக் பண்ணும்போது எலக்ட்ரிஷியனுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம வந்து ஒரு சப்ளையர் மூலமாக ஆர்டர் பண்ணி வர வச்சுருக்கோம். அமேசானில் இது ரேட் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து இதை அமேசானை விட ரேட்டு கம்மியான ரேட்டில் கொடுக்குறதா அப்போது ட்ரை பண்ணிருக்கோம். ஓகே, இது ஒரு டூல் பார்த்துட்டோமா? இன்னும் நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டூல்லாம் இருக்குது நம்மக்கிட்ட. இதை பேக் பண்ணி வச்சுப்போம். அடுத்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து ஒரு பேட்டரி சார்ஜர், போர்ட்டபிள் பேட்டரி சார்ஜர். நம்ம ரைடுக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் வந்து யூஸ் இருக்கிறவங்க அந்த பைக் வந்து திடீர்னு பேட்டரி டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம வீட்டிலே வந்து இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி அழகான ஒரு சின்ன சார்ஜர். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓபிடி டூல்ஸ்லாம் வந்து நம்ம மெக்கானிக்லாம் வர வச்சு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஓபிடி டூல்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி ப்ளூடூத் டூலும் கொடுக்குறோம், இது மாதிரி ஒய்ஃபை டூலும் கொடுக்குறோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் 699 ரூபா வரும். ஃப்ளிப்கார்ட்டில் 650 ரூபா வரும். டிஃப்ரெண்ட் ரெண்டுத்துக்கும். நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட ஒரு 10% 15% நம்ம வந்து நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியும். அதே டூல் தான் அமேசானில் கிடைக்கக்கூடிய அதே டூல் தான். அமேசானை விட ஒரு 10% 15-20% கூட நம்ம கம்மி பண்ணி இதை வாங்கி தர முடியும். நம்ம அமேசானில் வந்து டூல் வந்து ஒரு 700 வச்சுங்க, நம்மளால் ஒரு 600 550 வரைக்கும் நம்ம கம்மி விலை கொடுக்க முடியும். அதே மாதிரி இந்த ஒய்ஃபை டூல் பார்த்திங்கன்னா அமேசானில் 900 வரும்.
இந்த டூலை நம்ம ஒரு 700-750 ரூபாய்க்கு நம்ம வர வச்சு கொடுக்க முடியும். இது வந்து மெக்கானிக்கலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த ஓபிடி டூல், நம்ம ஓபிடி கேபிள், மல்டி கேபிள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 சாக்கெட் வச்சு ஒரு கேபிளை கொடுத்துருந்தோம். அதுலேயே நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அப்டேட் பண்ணி நம்ம வந்து 8 சாக்கெட் வரா மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிருக்கோம்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி இப்போ ரெடி ஆகி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கொடுத்த கேபிள்லாம் பார்த்தீங்கன்னா 6 சாக்கெட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 சாக்கெட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 சாக்கெட் இருக்கும். இதில் என்ன அடிஷ்னலாக நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம யமகாவில் BS6 மட்டும் தான் கொடுத்துருந்தோம். இந்த சின்ன சாக்கெட் வந்து BS6 மட்டும் தான் செட் ஆகும். இப்போ யமகாலே பார்த்தீங்கன்னா FZ மாடலு, BS3 மாடல், BS4 மாடல், FZ மாடல். FZ மாடல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இது FZ மாடல். யமகா FZக்கு தனியாக ஒரு சாக்கெட் வரும், 4 பின் சாக்கெட்டு. யமகா BS4க்கு பார்த்தீங்கன்னா அந்த வெர்ஷன் 3 BS4லாம் வந்து 3 பின் சாக்கெட் வரும். அதுக்கும் சேர்த்து மொத்தம் 8 சாக்கெட்டாக போட்டு இந்த ஒரே கேபிளை ரெடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து அதிலே ஓபிடியிலே வந்து இன்னொரு மாடல் கேபிள் இது ரெடி பண்ணி வர வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 9 சாக்கெட் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 சாக்கெட் வரும். இன்னொரு மாடல் கேபிள் இது, ஓப்பன் டைப். இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். நம்ம டிவிஎஸ் அப்பாச்சி இதில் அடிஷ்னலாக வரும். அதில் வந்து அப்பாச்சி இருக்காது. இதில் வந்து டிவிஎஸ் அப்பாச்சி RTR 160 அப்பாச்சி டிவிஎஸ் வண்டிங்களுக்கு செட் ஆகுது. தனியாக ஒரு கேபிள் கொடுத்துருக்கு. ஏன்னா டிவிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3-4 விதமான கேபிள் இருக்குது. அந்த 4 விதமான கேபிளுமே இதில் வந்துடும். யமகாவது இருக்கக்கூடிய 3 மாடல் கேபிளுமே வந்துடும் அதில். அது தவிர்த்து ஹீரோ, ஹோண்டா, யமகா, சுசுகி, ராயல் என்ஃபீல்டு, KTM, பஜாஜ் இது எல்லாமே சேர்த்து இதில் வந்துடும். அதில் இது வந்து 8 சாக்கெட் கேபிள், இது 9 சாக்கெட் கேபிள். இந்த மாதிரி 2 வெரைட்டி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வெரைட்டி கேபிள் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு வெரைட்டி. அது ஏன்னா ஒவ்வொரு மெக்கானிக்கும் ஒவ்வொரு பட்ஜெட்டில் வந்து, ஏன்னா ஒவ்வொருத்தரும் காசு செலவு பண்ணி டூல்ஸ் வாங்க முடியும், சில பேரால் கம்மியான காசை செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி, அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டூல்ஸ் ரெடி பண்ணி வர வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மூணாவதாக ஒரு மாடல். இது 2 விட இது விலை கம்மியாக இருக்கும். இதுலேயும் 8 சாக்கெட் வரும். இதில் இருக்க எல்லாமே இதில் இருக்கும். ஹீரோ, டிவிஎஸ் ஜூபிட்டரு, ராயல் என்ஃபீல்டு, என்டார்க்கு, யமகா R15, BS6, ஸ்கூட்டி பெப்பு, ஹோண்டா இதெல்லாமே இருக்கும். யமகாவில் FZ மாடலு, BS4 மாடலு இது 2 சாக்கெட் இதில் ஒன்றா வந்துடும்ல. அதுக்கு அடுத்து டிவிஎஸ் XL100, டிவிஎஸ் அப்பாச்சி இதெல்லாமே இதில் வந்துடும். இந்த கேபிளில் மொத்தம் 8 சாக்கெட் வரும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இது 2 விடமே கம்மியாக வரும். பட்ஜெட்டில், அதாவது காசு இல்லைன்ற ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிற மெக்கானிக்கில் இந்த கேபிள் யூஸ் பண்ணலாம். இதுவே நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி 3 விதமான கேபிள் இருக்குது. அடுத்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒய்ஃபை டூலு, ப்ளூடூத் டூல் எல்லாமே வந்திருக்கு. லைன் டெஸ்டர் வர வச்சுருக்கோம். சப்ளை நம்ம இது வரைக்கும் பார்த்திங்கன்னா லைன் டெஸ்டர் நம்ம இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருந்ததை விட விலை கம்மியாக கொடுக்க முடிகிற அளவுக்கு ஒரு இடத்துலேருந்து, நான் சொன்ன இடத்துல வாங்கியிருக்கேன். இந்த லைன் டெஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஆன்லைனில் 380 ரூபா 400 ரூபா வருது. அந்த மாதிரி வரும்போது அதுலேருந்து 20-30% நம்ம கம்மியான விலைக்கே கொடுக்குற அளவுக்கு இந்த லைன் டெஸ்ட்டை வர வச்சுருக்கோம். இடத்துலேருந்து தேவைப்படுறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா டூலுமே நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள், என்ன டூல் வேணுமோ பாருங்கள். பைக் சம்மந்தப்பட்டது அது என்ன விலை ஆன்லைனில் போட்டிருக்கோ அதை விட மினிமம் ஒரு 10% கம்மியான விலையெல்லாம் என்னால் வாங்கி தர முடியும். இதில் இருக்கிற இன்னொரு டூல், இந்த பேட்டரி சார்ஜெல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தனியாக வீடியோ போடுறோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மெக்கானிக் சமுதாயத்துக்கு தேவைப்படுற பயனுள்ள டூல்ஸ்லாம் நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான விலையில் நான் டூல்ஸ் இதுக்கப்புறம் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சப்ளை நமக்கு கிடச்சிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுறவங்க எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயே செக் பண்ணுங்கள் அந்த டூலோட ரேட்டை. அங்கே என்ன ரேட் போட்டிருக்கோ அதை விட கம்மியான விலைக்கு என்னால் உங்களுக்கு தர முடியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. சந்தேகம் குறைகள் தவறு இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் இது எந்த டூலுக்குமே வந்து எங்கேயுமே வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அமேசானில் வாங்கினாலும் கேரண்டி கிடையாது, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் கேரண்டி இல்லை, நம்மகிட்ட வாங்கினாலும் கேரண்டி கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டத்தை பொறுத்தவரைக்கும் யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. தேவைப்படுறோம் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.